வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே வந்துட்டு சிக்கன் தம் பிரியாணி செய்யணுன்னா தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே குக்கரோ இல்லை எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு அப்புறம் அது மேலே தட்டு போட்டு மூடி வச்சு இவ்வளோ பெரிய ப்ராசஸாக நமக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்களே. பட் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்ய 3/4 கிலோ சிக்கன் பீஸை கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் புதினாவும் சேர்ந்து எடுத்துக்கலாம். இதில் புதினா கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சிக்கன் சாஃப்டாக வரத்துக்கு தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு. கரெக்டாக நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ காமிச்சு இல்லையா, இந்த கிளாஸில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது பிரியாணி செய்ய குக்கர் வச்சுட்டு அதில் 50 ml ரீஃபண்ட் ஆயில் எண்ணெயும் 50 ml நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 5-7 முந்திரி, 5 ஏலக்காய், 3 அன்னாசி மொக்கு, மீடியம் சைஸில் 4 பட்டை, 10 லவங்கம் அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பிரியாணி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். சிக்கன் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு இதிலே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. கூடவே தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணல. நார்மலாக நம்ம சாதம் வைப்போம் இல்லையா, ஆஃப் பாயில், அந்த அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தண்ணினா 1க்கு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். எனக்கு இதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் 1க்கு 1.25 அளவு தான் தண்ணி எடுத்திருக்கேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளி தயிர் ஆட் பண்ணுறதுனால அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி டிசைட் பண்ணணும். 1க்கு 2ன்னு கரெக்டாக போயிட முடியாது. பாருங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ 1க்கு 1.25 கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். பார்க்கலாம் பிரியாணி கடைசி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். மசாலா எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க. 1க்கு 1.25 கிளாஸ் இதுன்றப்போ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3.5 கிளாஸ் தண்ணி இதில் அளந்து எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம். இதில் போடுறப்ப பார்த்து கவனமாக போடணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் இல்லைனா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ தம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி விசில் போட்டுடலாம். நமக்கு விசில் வராது, ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால நமக்கு விசில் வராது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. செம்ம வாசனையாக இருக்குது. பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குழையில. சாதம் எல்லாமே நல்லா உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தம் பிரியாணி செய்கிறது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.